அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன். தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஹதீஸ்களின் படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதற்குரிய நட்கொலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன். அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கொலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் தாவத் தப்லீக் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை எப்படி பரப்பினார்கள், மக்களை எப்படி இஸ்லாத்திற்காக அழைத்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறியுள்ள சில வசனங்களின் பொருட்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு எவ்வாறு தீனுக்காக வேண்டி உழைக்க வேண்டும் என்று சொன்ன சில ஹதீஸ்களையும் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது பகுதியாக அல்லாஹு தாலா கூறிய சில வசனங்களின் பொருட்களை பார்க்கலாம். தனது நம்பிக்கையும் அமலையும் சரி செய்து கொள்ள வேண்டும். அனைத்து மனிதர்களையும் சரியான நம்பிக்கை இன்னும் அமலின் மீது கொண்டு வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியில் உழைப்பை முழு உலகத்திலும் உயிர்ப்பிக்க முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தீனுடைய விஷயங்களை எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இரண்டாவது சூராவின் 272வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர் வழியில் நடத்துவது கடமையல்ல, ஆனால் தான் நாடியவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகின்றான். இன்னும் நல்லதில் நீங்கள் எதை செலவிட்டாலும் உங்களுக்கு நன்மை பயப்பதாகும். அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடியே அல்லாமல் வீண் பெருமைக்காக செலவு செய்யாதீர்கள். நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதற்குரிய நல்ல பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக திருப்பி கொடுக்கப்படும். நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். இன்னும் 25வது சூராவின் 51 மற்றும் 52வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், மேலும் நாம் நாடியிருந்தால் ஒவ்வொரு ஊரிலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவரை நாம் அனுப்பியிருப்போம். ஆகவே நபியே, நீர் காஃபிர்களுக்கு வழிபடாதீர்கள். இதன் மூலம் குர்ஆனின் மூலம் அவர்களோடு பெரும் போராட்டத்தை மேற்கொள்வீராக. 74வது சூராவில் முதல் 3 வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், போர்வையை போத்திக் கொண்டிருப்பவர்களே, நீர் எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. மேலும் உனது இறைவனை பெருமைப்படுத்துவீராக. இன்னும் உமது ஆடைகளை தூய்மையாக ஆக்கி வைத்துக் கொள்வீராக. 9வது சூராவின் 128வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், மொமீன்களே, நிச்சயமாக உங்களிடமிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். நீங்கள் துன்பத்திற்கு உள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கின்றது. அன்றி உங்கள் நன்மைகளை அவர் பெரிதும் விரும்புகிறார். இன்னும் மொமீன்கள் மிக கருணையும் கிருபையும் உடையவர்களாக இருக்கின்றார்கள். 31வது சூராவின் 17வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், என் அருமை மகனே, நீ தொழுகையை நிலைநாட்டுவாயாக. நன்மையை ஏவி தீமையை விட்டு மனிதர்களை விலக்குவாயாக. உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொள்வாயாக. நிச்சயமாக இதுவே வீரமுள்ள செயல்களில் உள்ளதாகும். இவ்வாறு ஹஸ்ரத் லுக்மான் அலைஹிவஸல்லம் அவர்கள் தன் மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். 103வது சூராவில் அல்லாஹ் கூறுகிறான், காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களைத் தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை. 3வது சூராவின் 110வது வசனத்தில் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். ஏனென்றால் நீங்கள் நல்லதை செய்ய ஏவுகிறீர்கள், தீயதை விட்டு விலக்குகிறீர்கள், இன்னும் அல்லாஹ்வின் மேல் திடமாக நம்பிக்கை கொள்கின்றீர்கள். வேதத்தை உடையவர்களும் உங்களைப் போன்றே நம்பிக்கை கொண்டிருப்பின் அது அவர்களுக்கு நன்மையாகும். அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டோராக இருக்கின்றார்கள், எனினும் அவர்களில் பலர் இறை கட்டளையை மீறக்கூடிய பாவிகளாக இருக்கின்றார்கள். 9வது சூராவின் 71வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், மொமீனான ஆண்களும் மொமீனான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற துணைவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் நல்லதை செய்ய தூண்டுகின்றார்கள், தீயதை விட்டு விலக்குகிறார்கள், தொழுகையை கடைபிடிக்கின்றார்கள், ஏழை வரியாகிய ஜக்காத்தை முழுமையாக கொடுத்து வருகிறார்கள், அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சீக்கிரத்தில் கருணை புரிவான். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். 5வது சூராவின் 2வது வசனத்தில் நன்மைக்கும் பயபக்தியான தக்வாவுக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். பாவத்திற்கும் அநியாயத்திற்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம். அல்லாஹ்விற்கு பயப்படுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். 41வது சூராவின் 33, 34, 35 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், எவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து சாலிகான நல்ல அமல்கள் செய்து நிச்சயமாக நான் முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களில் நின்றும் உள்ளவன் என்று கூறுகிறார்களோ அவரை விட சொல்லால் அழகியவர் யார் இருக்கின்றார்கள். நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது. நீங்கள் தீமையை நன்மை கொண்டே தடுத்து கொள்வீராக. அப்பொழுது யாருக்கும் உமக்கிடையே பகைமை இருந்ததோ அவர் உற்ற நண்பரைப் போல ஆகிவிடுவார். பொறுமையாக யார் இருக்கின்றார்களோ அவர்களைத் தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள். மேலும் மகத்தான நட்பாக்கியம் உடையவர்கள் தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள். 22வது சூராவின் 78வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் முயற்சிக்க வேண்டுமவாறு முயற்சி செய்யுங்கள். அவனே உங்களை தேர்ந்தெடுத்து மேன்மையாக்கி வைத்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. இது உங்கள் பிதாவாகிய இப்ராஹிமுடைய மார்க்கம் ஆகும். இவர்தான் இதற்கு முன்னர் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயரிட்டார். இந்த வேதத்திலும் அவ்வாறே உங்களுக்கு பெயர் கூறப்பட்டுள்ளது. இதற்கு நம் இறை தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றார். நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாக இருங்கள். ஆகவே தொழுகையை கடைபிடியுங்கள், இன்னும் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். அல்லாஹ்வை பலமாக பிடித்து கொள்ளுங்கள். அவன்தான் உங்கள் பாதுகாவலன், பொறுப்பாளன். அவனே சிறந்த பாதுகாவலன், சிறந்த உதவி செய்யக்கூடியவன். அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் எதையும் கேட்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தீனுடைய விஷயத்தை கேட்கக்கூடிய ஆர்வத்தை தந்தருள்வானாக. ஹதீஸை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். கியாமத்துடைய நாளில் மற்ற சமுதாயத்தினர்கள் நபிமார்கள் எங்களுக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கவில்லை என்று மறுத்து கூறும் பொழுது நபிமார்கள் அனைவரும் உம்மத்தே முஹம்மதியாவை சாட்சி அடிப்படையில் கொண்டு வருவார்கள். நிச்சயமாக நபிமார்கள் தாவத் தப்லீக் பணியை செய்தார்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தினர்கள் சாட்சி கூறுவார்கள். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேள்வி எழும்பொழுது எங்களுக்கு எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று பதில் சொல்வார்கள். இந்த உம்மத்தினருடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைப்படுத்துவார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து நீங்கள் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் தேர்ந்தெடுத்தோம் என்ற கருத்தை அல்லாஹ் கூறுவதாக திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் சிலர் இந்த திருவசனத்திற்கு விளக்கம் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில ஹதீஸ்களை பார்க்கலாம்.
1266வது ஹதீஸாக, நான் அல்லாஹுடைய தூதை மக்களுக்கு ஏற்றி வைப்பவனாக இருக்கின்றேன். அல்லாஹ்வே நேர்வழி காட்டுகின்றான். நான் பொருளை இங்கு பங்கு வைப்பவன்தான். அல்லாஹ்வே கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சிறிய தந்தை அபு தாலிபிடம் அவர் மரணமாகக்கூடிய நேரத்தில், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிடுங்கள், நான் கியாமத்துடைய நாளில் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன் என்று கூறிய பொழுது, அபு தாலிப் மௌத்திற்கு பயந்து கலிமா சொல்லிவிட்டார் என்று குறைசிகள் குத்தலாக பேசுவார்கள். இந்த பயம் எனக்கு இல்லை என்றால் நான் கலிமா சொல்லி நிச்சயமாக உங்களது கண்களை குளிர வைத்திருப்பேன் என்று கூறினார். அப்பொழுது அல்லாஹ் பின்வரும் வசனத்தை இறக்கி வைத்தான். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீர் விரும்பியவருக்கு நேர்வழி காட்ட முடியாது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழியை காட்டுகின்றான். நூல் முஸ்லிம். 1268வது ஹதீஸாக ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியாமை காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பராக இருந்தார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க நாடி வீட்டை விட்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த பொழுது, அபுல் காசும், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பட்டப்பெயர், தங்களை உங்களுடைய சமுதாயத்தினர்கள் சபைகளில் பார்க்க முடிவதில்லையே, தாங்கள் அவர்களுடைய மூதாதையர்களை பற்றி குறை கூற கிளம்பிவிட்டதாக தங்களின் மீது பழி சுமத்துகிறார்களே என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றேன், உங்களை அல்லாஹுவின் பக்கம் அழைக்கின்றேன் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறி முடித்ததும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லீமாகிவிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து திரும்பி வந்துவிட்டார்கள். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமானதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்த போல மக்காவுடைய இரு மலைகளுக்கு இடையில் எந்த மனிதரும் எந்த விஷயத்திற்காகவும் இந்த அளவு மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டார்கள். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் ஷஅத் இப்னு அபு வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களிடத்தில் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்க சென்று விட்டார்கள். இந்த அனைவரும் முஸ்லீமாகிவிட்டார்கள். மறுதினம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹசரத் உஸ்மான் இப்னு மஸ்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் அபு உபைதா இப்னு ஜராஹ், ஹசரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஹசரத் அபு சலமா இப்னு அப்துல் அசத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் அர்கம் இப்னு அபி அர்காம் போன்றவர்களை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். இந்த அனைவரும் முஸ்லீம்களாகி விட்டார்கள். இது 2 தினங்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அழைப்பினால் 9 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். 1269வது ஹதீஸ். ஹதரத் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மக்காவை வெற்றி கொள்ளப்பட்ட நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் நுழைந்து மஸ்ஜிதுல் ஹராமுக்கு சென்றார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தந்தை அபு குஹாபாவின் கையை பிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திற்கு கூட்டி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கண்டபொழுது, அபூபக்கரே, இந்த பெரியவரை வீட்டிலேயே இருக்க வைத்திருக்க கூடாதா? நானே அவரிடம் வந்திருப்பேனே என்று கூறினார்கள். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரிடம் தாங்கள் வருவதை விட தங்களிடம் இவர் வருவது மிக தகுதியானது என்று ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தமக்கு முன்பாக உட்கார வைத்து அவரது நெஞ்சின் மீது கரத்தை வைத்து தடவி, தாங்கள் முஸ்லீமாகி விடுங்கள் என்று கூறினார்கள். அவ்விதமே ஹஸரத் அபு குஹாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லீமாகி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய தந்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூட்டி வந்த பொழுது அவர்களுடைய தலைமுடி கமாமா மரத்தைப் போல வெண்மையாக இருந்தது. இந்த முடிகளின் நரையை மருதாணி போன்றவைகளை தேய்த்து மாற்றிவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத் தப்ரானி மஜ்மஉ ஸவாயித். குறிப்பு: சகாமா என்பது பனிக்கட்டியைப் போல வெண்மையாக இருக்கக்கூடிய ஒரு மரமாகும். 1270வது ஹதீஸ். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீர் தமது நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற திருவசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையின் மீது ஏறி சத்தமிட்டவர்களாக, யா சபாஹா,
மக்களே, அதிகாலையில் எதிரிப்படைகள் தாக்குதல் நடத்த உள்ளார்கள், எனவே இங்கு ஒன்று கூடுங்கள் என்று அழைத்ததும் மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். சிலர் தாங்களே வந்தார்கள், சிலர் தனது தூதரை அனுப்பி வைத்தார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துல் முத்தலீப் கிளையார்களே, ஃபிஹ்ர் கிளையார்களே, காஃப் கிளையார்களே, இந்த மலைக்கு பின்னால் குதிரைப்படை ஒன்று உங்களின் மீது தாக்குதல் நடத்த இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னால் என் சொல்லை நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். கடுமையான வேதனை வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. நீர் நிரந்தரமாக நாசமடைந்து போவீர், எங்களை இதற்காகத்தான் அழைத்தீர்களா என்று அபூ லஹப் கூறினான். அப்பொழுது அல்லாஹு தாலா, தப்பத் எதா அபி லஹப், அபூ லஹபுடைய 2 கைகளும் முறிந்து போகட்டும், அவன் நாசமடைந்து போகட்டும் என்று சூறாவை இறக்கி வைத்தான். நூல் முஸ்னத் அஹ்மத். 1271வது ஹதீஸ். ஹஜ்ரத் முனீஃப் அஜ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் அறியாமை காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிருக்கின்றேன். மக்களே, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வெற்றியடைந்து விடுவீர்கள் என்று கூறுபவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் எச்சில் துப்பினார்கள், சிலர் நபி அவர்களின் மீது மண்ணை போட்டார்கள், இன்னும் சிலர் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டி தீர்த்தார்கள். இவ்வாறே நடுப்பகல் வரை நடைபெற்று கொண்டிருந்தது. பிறகு ஒரு சிறுமி தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வந்தார். அதன் மூலமாக நபி அவர்கள் தனது முகத்தையும் 2 கைகளையும் கழுவினார்கள். என் செல்ல மகளே, எப்படியாவது உன் தந்தை திடீரென்று கொல்லப்படுவார் என்றோ கேவலப்படுவார் என்றோ நீ பயப்பட வேண்டாம் என்று கூறினார்கள். இந்த சிறுமி யார் என்று நான் வினவினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஹஸரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆவார்கள் என்று மக்கள் கூறினார்கள். அந்த சிறுமி அழகிய சிறுமியாக இருந்தாள். நூல் தப்ரானி மஜ்மு ஸவாயித். 1272வது ஹதீஸ். ஹஸ்ரத் முஹம்மது இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பாட்டனார் ஹஸ்ரத் ஹவுசப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாயிலாக அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்த பொழுது நான் அப்துஸ்ஸருடன் 40 குதிரை வீரர்களுடைய ஒரு ஜமாத்தை நபியவர்களுடைய சன்னிதானத்திற்கு அனுப்பி வைத்தேன். அவர்கள் என்னுடைய கடிதத்தை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு சென்றார்கள். உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். என்னுடைய பெயர் அப்துஷர், கெட்டவன் என்று கூறினார். அதற்கு மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ஹைர், நல்லவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் மாற்றி வைத்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணி கொடுத்தார்கள். அவர் முஸ்லீமாகிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு இஸ்லாத்தின் மீது சத்திய பிரமாணம் செய்து வைத்தார்கள். இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் கூறுகிறார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதத்திற்கு பதில் கடிதம் எழுதி அவருடைய கையிலேயே கொடுத்து ஹவுசபுக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த கடிதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அழைப்பு கொடுத்தார்கள். ஹவுசப் அந்த கடிதத்தை படித்துவிட்டு ஈமான் கொண்டு விட்டார். நூல் ஹிசாபா. 1273வது ஹதீஸ். உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் அதை அவர் தனது கையால் மாற்றிவிடவும். கையால் மாற்ற சக்தி இல்லை என்றால் நாவினால் அதை மாற்றவும். அதற்கும் சக்தி இல்லை என்றால் நாவினால் அதை மாற்றவும். அதற்கும் சக்தி இல்லை என்றால் உள்ளத்தால் அது தீமை என்று விளங்கவும். அதாவது அந்த தீமையை பற்றி உள்ளத்தில் கவலை கொள்ளவும். இது ஈமானுடைய மிக பலவீனமான தரமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை தான் செவியுற்றதாக ஹஸரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். அல்லாஹ் தாலாவுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களும் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்பவர்களுக்கும் உதாரணம் கப்பலில் பயணம் செய்யக்கூடிய மக்களைப் போல. சீட்டு குலுக்கி போட்டு பயணம் செய்பவர்களுடைய இடங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டு சில மக்கள் கப்பலின் மேல் தளத்திலும் சில மக்கள் கப்பலின் கீழ்த்தளத்திலும் இருப்பதாக முடிவு செய்யப்பட்டது. கீழ்த்தளத்தில் உள்ள மக்களுக்கு தண்ணீர் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அவர்கள் மேல்தளத்திற்கு வந்து மேல்தளத்தில் இருப்பவர்களை கடந்து செல்ல வேண்டி இருக்கின்றது. நாம் நம்முடைய கீழ்ப்பகுதியில் துளையிட்டு கொண்டால் மேலே செல்வதற்கு பதிலாக துளை வழியாக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் மேல்தளத்தில் இருப்பவர்களுக்கு கஷ்டம் தராமல் இருக்கலாம். இவ்வாறு செய்தால் நன்றாக இருக்குமே என்று கீழ்த்தளத்தில் பேசிக்கொண்டார்கள். இப்பொழுது மேல்தளத்தில் உள்ளவர்கள் கீழ்த்தளத்தில் அவர்களுடைய இஷ்டப்படி விட்டுவிட்டால் இன்னும் அவர்களை தடுக்கவில்லை என்றால் அவர்கள் துளையிட்டு அனைவரும் அழிந்து விடுவார்கள். அவர்கள் கப்பல் துளையிடாமல் இருப்பதை விட்டு அவர்களை தடுத்து விட்டால் அவர்களும் தப்பித்து விடுவார்கள், மற்ற பயணிகளும் தப்பித்து விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிந்ததாக ஹஸ்ரத் நுஅமான் இப்னு பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி.
இந்த ஹதீஸில் உலகத்திற்கு கப்பலை உதாரணமாக கூறப்பட்டுள்ளது. இதிலே பயணிக்கக்கூடிய மக்களின் ஒரு பிரிவினர்கள் தவறினால் பிரதிபலிப்பு உண்டாகாமல் இருக்க முடியாது. முழு உலக மனிதர்களும் ஒரு கூட்டத்தைப் போல கப்பலில் பயணிக்கின்றார்கள். அந்த கப்பலில் அல்லாஹுக்கு வழிபட்டவர்களும் இருக்கின்றார்கள், மாறுபாடு செய்பவர்களும் இருக்கின்றார்கள். மாறுபாடு செய்வது பரவலாகிவிட்டால் அதன் மூலமாக தீங்கு செய்பவர்களுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படாது, முழு சமுதாயமும் முழு உலகமும் பாதிப்புக்கு உள்ளாகும். எனவே மனித சமுதாயத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்பவர்களை தவறு செய்யாமல் தடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் முழு சமுதாயமும் அல்லாஹுடைய வேதனையில் சிக்கிக் கொள்ள வேண்டியது ஏற்படும். 1275வது ஹதீஸ். ஹஜ்ரத் உர்ஸ் இப்னு அமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சில மக்களுடைய தவறுகளினால் தவறு செய்வதில் சிக்குண்டிராத அனைவரையும் அல்லாஹ் தஆலா வேதனை செய்ய மாட்டான். இருப்பினும் வழிபட்டு நடப்பவர்கள் தவறு செய்பவர்களை தடுக்க வல்லமை பெற்றிருந்தும் தடுக்கவில்லை என்றால் நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைவரையும் அல்லாஹ் வேதனை செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினார்கள். நூல் தப்ரானி மஜ்மஉ ஸவாயித். நௌது பில்லாஹி மின்ஹா. நாம் வாழும் காலமெல்லாம் தீனுடைய விஷயத்தை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை புரிவானாக. ஆமீன். தீனுடைய வழியில் நம்மை நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. சுன்னத்தான வழியை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். 1276வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவின் சந்தர்ப்பத்தில் உரை நிகழ்த்திய பொழுது கடைசியில், நான் உங்களுக்கு அல்லாஹுடைய கட்டளைகளை எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டார்கள். ஆம், தாங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் என்று நாங்கள் கூறினோம். யா அல்லாஹ், இவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு நீ சாட்சியாக இரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இங்கே வருகை தந்துள்ளவர்கள் வராதவர்களுக்கு எத்தி வைத்து விடட்டும். ஏனென்றால் சில சமயங்களில் தீனுடைய விஷயங்கள் யாருக்கு எத்தி வைக்கப்படுகிறதோ அவர் எத்தி வைக்கக்கூடியவரை விட மிகவும் ஞாபக சக்தி உள்ளவராக இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள் என்று ஹஜ்ரத் அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி. குறிப்பு: அல்லாஹு தாலாவிடமென்றும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமென்றும் தான் செவியுற்ற செய்திகளை தன்னோடு மட்டும் வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு எத்தி வைத்து விட வேண்டும் என்று இந்த ஹதீஸ் மூலம் வலியுறுத்தப்படுகிறது. ஏனென்றால் ஹதீஸ்களை சொல்பவரை விட கேட்பவர்கள் மிகவும் ஞாபக சக்தி உள்ளவராக இருக்கக்கூடும். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை தீனுடைய விஷயங்களை எத்தி வைப்பதை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களையும், அல்லாஹ் சொன்ன சில குர்ஆனுடைய வசனங்களையும் பார்த்தோம். இன்னும் அதிகமான ஹதீஸ்களை கேட்டு பயனடைய நமது பிளேலிஸ்டில் சென்று நமது மற்ற பயான்களையும் டவுன்லோட் செய்து கேட்டு பயனடையுங்கள். வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது டவுன்லோட் செய்து வைத்துக்கொண்டு போட்டுவிடுங்கள். மற்ற கெட்ட விஷயங்கள் கேட்பதை விட்டு அல்லாஹு தாலா நம்முடைய காதுகளை பாதுகாத்தருள்வான். நல்ல விஷயங்களை அதிகமாக கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கேட்டதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். தீனுடைய விஷயங்களை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் கேட்டுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் சரியான முறையில் விளங்கி கடைபிடித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபாரிஷை மறுமையில் தந்தருள்வானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா மதீனா நகரில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். மறுமையில் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி வைப்பானாக. ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. ஆமீன். 5 நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் சரியான முறையில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். திக்ரு செய்யக்கூடிய நாவையும் சுக்ர் செய்யக்கூடிய மனதையும் தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனை பிழையின்றி தினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.
நம்முடைய குழந்தைகள் நல்ல வழியில் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. சரியான முறையில் மதர்சாவிற்கு சென்று குர்ஆனையும் ஹதீஸையும் கற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக ஹதீஸ்களை கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அதற்குரிய நற்கூலியை அல்லாஹு தஆலா மறுமையில் அதிகப்படுத்தி தந்தல்வானாக. ஆமீன். பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நற்கூலியை தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.